எனக்கு அன்பார்ந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேத பகுதி சங்கீதம் 4ஆம் அதிகாரம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிறதை காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமீன் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பா, இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் உம்மை பரலோகத்தில் துதித்து கொண்டிருக்கிறபடினால், அப்பா, நாங்களும் அதே போல் ஆண்டவரே உம்மை துதித்து கொண்டு இருக்கிற ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அவருக்கு கொடுப்பீராக ஆண்டவர். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்கள் தேவைகள் ஆண்டவரை எல்லாவற்றையும் சந்தித்ததற்காய் நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை எங்களை வழிநடத்தி வந்ததற்காய் நன்றி சுவாமி. அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி தேவனே எங்களை நீ நடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஆண்டவரே, என் ஆவியாத்மா சரீரத்தை உங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.